ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம அல்காரிதம் அனாலிசிஸில் நம்ம மெயின் கோல் என்னென்னா ஒரு ப்ராப்ளம் எவ்வளோ டைம் அண்ட் ஸ்பேஸ் எடுக்குன்றதை அனலைஸ் பண்ணுறது தான். பட் சில ப்ராப்ளம் எஃபிஷியன்ஸாக சால்வ் பண்ண முடியாது, டைம் ரொம்ப அதிகமாகும். இப்படி இருக்க ப்ராப்ளமை கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு 3 கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். என்னென்னா என்பி ஹார்ட், என்பி கம்ப்ளீட். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா என்பி ஹார்ட்னஸ் அண்ட் என்பி கம்ப்ளீட்னஸ். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம என்பியோட டெஃபினிஷன் பார்ப்போம். என்பின்றது நான் டிட்டர்மினிஸ்டிக் பாலினாமியல் டைம், ரெஃபர் டு ப்ராப்ளம் ஃபார் விச் சொல்யூஷன் கேன் பி வெரிஃபைட் குவிக்லி. என்பின்றது எப்படின்னா, ஒரு சொல்யூஷன் ஆல்ரெடி கொடுத்தாங்கன்னா அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு டக்குன்னு வெரிஃபை பண்ணிடும். அதுவே நம்ம நீயே சால்வ் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னோன்னா அது ரொம்ப டிலே ஆகும், ரொம்ப அதிகமான டைம் எடுக்கும். பட் நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுத்து இதுதான் ஆன்சர், இதை செக் பண்ணி கொடு அப்படின்ற போது நம்மளுக்கு அது டக்குன்னே சால்வ் பண்ணி கொடுத்துரும். எக்ஸாம்பிள் சால்விங் ஏ பசில் லைக் சூடோ கோட் இஸ் ஹார்ட். இப்போது நம்ம சூடோ கோட் ஒரு பசில் கொடுத்து அதை சால்வ் பண்ணுறது அது ரொம்ப கஷ்டம். நம்ம என்பிக்கிட்ட கொடுத்து நீ இதை சால்வ் பண்ணு அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே டைம் பட் வெரிஃபை ஏ கம்ப்ளீட் சூடோ கோட் இஸ் ஈஸி. இப்போ நம்ம சூடோ கோடு போட்டு அதை கம்ப்ளீட் பண்ணி வச்சிட்டோம். கம்ப்ளீட் பண்ணதை தூக்கி நம்ம என்பிக்கிட்ட கொடுத்து இது நீ கரெக்டாக அப்படின்னு எனக்கு செக் பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறது அது உடனே செக் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஒரு சொல்யூஷன் அதுவே போட்டு நம்மளுக்கு கொடு அப்படின்றது ரொம்ப டைம் அதிகமாக எடுக்கும். அது ரொம்ப ஹார்டானது. பட் நம்ம சால்வ் பண்ணதை அதுக்கிட்ட கொடுத்து செக் பண்ணுறோம், இது கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணி கொடுன்றது டக்குன்னு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே நம்மளுக்கு ஃபியூ செகண்ட்ஸ் ஆர் மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துரும். இதுதான் என்பியோட டெஃபினிஷன். நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா என்பி ஹார்ட். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்பி ஹார்ட் பார்க்க போகிறோம். என்பி ஹார்ட் ப்ராப்ளம் ஆர் அட்லீஸ்ட் ஆஸ் ஹார்டஸ்ட் ப்ராப்ளம் இன் என்பி. என்பி ஹார்ட்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே ரொம்ப கஷ்டமான ப்ராப்ளம் கேட்டகரினா இதுதான். என்பி ப்ராப்ளம் எல்லாத்தையும் விட ஈக்குவல் இல்லை அதிகமான கஷ்டம். என்பி ஹார்ட் ப்ராப்ளமை சால்வ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வெரிஃபை பண்ண கூட ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சம்டைம்ஸ் சொல்யூஷன் இட் செல்ஃப் கண்டுபிடிக்க கூட முடியாமல் கூட போகலாம். இதோட இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் என்பி ஹார்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, என்பி ஹார்ட் ப்ராப்ளம் என்பி கிளாஸில் கூட இல்லாமலும் இருக்கலாம், அதில் அடங்கியும் இருக்கலாம். NP hard problems are at least as hard as the hardest problem in NP. NPயில் வெரிஃபை பண்ணுறது ரொம்ப ஈஸி, என்பி ஹார்டில் வெரிஃபை பண்ணால் கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்பி ப்ராப்ளம் சம்டைம்ஸ் சால்வ் கூட பண்ண முடியாது போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, இதில் ரிடக்ஷன் கான்செப்டை நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ரிடக்ஷன் கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம மேபி என்பி ஹார்டை அட்லீஸ்ட் அதாவது ஹார்டை விட கொஞ்சம் ஓகே அப்படின்ட்டு சால்வ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு ப்ராப்ளம் ஏயை அந்த ப்ராப்ளம் பியாக கன்வெர்ட் பண்ணுறது, அதாவது என்பி ப்ராப்ளமை என்பி ஹார்ட் ப்ராப்ளம்க்கு கன்வெர்ட் பண்ண முடிஞ்சால் அட்லீஸ்ட் அஸ் ஹார்டாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்பிக்கு நம்ம எக்ஸாம்பிளாக என்கியூ சம்மை நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்பி கம்ப்ளீட்னஸ். என்பி கம்ப்ளீட்னஸ் பார்க்க போகிறோம். என்பி கம்ப்ளீட் ப்ராப்ளம் ஆர் த ஹார்டஸ்ட் ப்ராப்ளம் வித்தின் என்பி. அதாவது என்பியில் இருக்கணும், கண்டிப்பாக என்பி கம்ப்ளீட்னஸ் என்பியில் தான் இருக்கணும். என்பி ஹார்டாக இருக்கலாம், ரொம்ப ரொம்ப டஃபஸ்ட் ப்ராப்ளமாக இருக்கும். அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னா, என்பிக்குள்ளே என்பி அதில் பாலினாமியல் டைம் அதுக்குள்ளே உள்ளே வந்தால் மட்டும்தான் இந்த என்பி கம்ப்ளீட்னஸ் அட்லீஸ்ட் கொஞ்சனாச்சும் ஈஸியாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எது மூலியமாக நம்ம கண்டிப்பாக இது பண்ணணும்னா என்பி அதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது என்பி ஹாலில் என்பியை யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. ஆனால் என்பி கம்ப்ளீட்னஸில் கண்டிப்பாக என்பியை யூஸ் பண்ணி தான் ஆகணும். இது ரூல். ஸோ என்பி கம்ப்ளீட்னஸில் என்பியை நம்ம இது பண்ணோம், என்பி ஆட் பண்ணி பண்ணோன்னா என்பி கம்ப்ளீட்னஸ் ப்ராப்ளம் ஈஸியாக இருக்கும், இல்லைனா ரொம்ப ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம். இதுதான் என்பி கம்ப்ளீட்னஸோட எக்ஸாம்பிள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.